இந்திய அரசின் வேளாண் அமைச்சகம் மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வழிகாட்டுதலின்படி விவசாய விளைச்சலை அதிகரிக்கும் நோக்கில் விஞ்ஞானிகளையும் விவசாயிகளையும் இணைக்கும் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் கடந்த மே 29ஆம் தேதி முதல் ஜூன் 12ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு நாடு முழுவதும் இத்திட்டம் நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 14 ஒன்றியங்களிலும் திரூர் வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புட்லூர் கிராமத்தில் நடைபெற்ற பிரச்சார இயக்கத்தில் வேளாண்மை அறிவியல் மைய மூத்த விஞ்ஞானிகள், மத்திய உவர்நீர் ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானிகள், வேளாண்மை அறிவியல் மையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு காரிப் பருவத்தில் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்களையும் உவர்நீர் மீன் வளர்ப்பு குறித்தும் விளக்கி கூறினர். மேலும் மத்திய அரசு செயல்படுத்தும் வேளாண்மை திட்டங்கள் குறித்தும், ட்ரோன் மூலம் மருந்து தெளித்தல், மானியத்தில் ட்ரோன் வாங்குதல் போன்ற திட்டங்கள் குறித்தும் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் தொழில்நுட்பம் குறித்த செயல்முறை விளக்கமும் அளிக்கப்பட்டது. இது 15 நாட்களாக நடக்கின்றது. நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இங்கே உள்ள எல்லா பிளாக்கு வார்டிலலாம் உள்ள கிராம மக்களை போய் சந்தித்து இந்த திட்டத்தில் எங்களுடைய மத்திய உவர்நீர் ஆராய்ச்சி நிலையத்துடைய தொழில்நுட்பங்களும் அதே போல் வேளாண் இயக்கத்தை சேர்ந்த தொழில்நுட்பங்களும் நாங்கள் கிராமப்புறமாக சென்று பிரச்சாரம் செய்து மக்களுடைய குறையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு என்னென்ன செய்யலாம், தொழில்நுட்பங்களை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம். பயிற்சி நெல் எப்படி சாகுபடி செய்கிறது, அதுக்கு எப்படி முறையாக மருந்தெல்லாம் போடுறது அப்படின்றத ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெல் பயிரிடுவாங்கள்ல, ஊடு பயிராக மீன் வளர்க்குறது எப்படி, மீன் வளர்க்கலாம், இறால் வளர்ப்பு, நண்டு வளர்ப்பு, அது சம்மந்தமான பயிற்சிகள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த பயிற்சி எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு. மத்திய அரசின் மூலிமா சில திட்டங்கள் அறிவிக்கிறதுக்காக இன்றைக்கி வர சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தோம். இதுக்கு முன்னாடிலாம் மீன் வளர்ப்போம். நாங்கள் அந்த பாண்டில் வளர்ப்போம். நாங்கள் நடவு செய்த பயிரில் வளர்த்து பயிருக்கும் பூச்சிகளை சாப்பிட்டு ஒரு நன்மை கிடைக்குது. மீன் வளர்ச்சி மூலிமா ஒரு வருமானம் கிடைக்குதுன்றத எடுத்து சொன்னாங்க. அது ஒரு பயனுள்ளதாக இருந்ததுங்க. டிடி தமிழ் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன்.